இன்றைய தாராபலன் 12/6/2026. ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாராபலன் என்கிற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக அந்த நட்சத்திர பலன் பார்க்கறோம்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம இயக்கிறதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதே மாதிரி இன்றைய நாளை இயக்கிற நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனை நட்சத்திரமா வருது, அது அசுப நட்சத்திரமா சுப நட்சத்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி பலன் நடக்க போகுது, நல்ல பலன் நடக்க போதா தீய பலன் நடக்க போதா, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பராபரம் வைகாசி 29 வெள்ளிக்கிழமை 12/6/2026. திதி திரியோதசி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா உத்திரம் அஷ்டம் 2 நட்சத்திரம் சந்திராசிரமம். வழிபாடு பார்த்தீங்கன்னா சிவபெருமனை வழிபாட செல்வாக்கு அதிகரிப்பு. பிரதோஷம் எதற்கெல்லாம் சிறந்த நாள் பார்த்தீங்கன்னா கதிரறுக்க சிறந்த நாள், குளம் வெட்ட சிறந்த நாள், வேலி அமைக்க சிறந்த நாள், கணித பாடம் படிக்கிறதுக்கு சிறந்த நாள். இன்றைய நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம். அப்படி பார்த்தா ஜென்மதார நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம், அந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரை பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் தரும். இது செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் பண்ணலாம், சொத்து வாங்குறது, பத்திரப்பதிவு, முதலாக பதவி ஏற்கிறது, இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது, ஸ்ரீபுருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்து, முடி இருக்குதல், முதலாக மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. முடி வெட்டிக்கிறது, ஷேவிங் முறை, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது சம்பத்துதாரு. அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 நட்சத்திரம் சம்பத்துதாரு. இதில் பார்த்தீங்கன்னா பொறியாளர்கள் காரிய சக்தி உண்டாகும். சுபகாரம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள் கைவிடும். வீடு மனை வாங்கலாம், பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், புதிய முதலீடுகள் செய்யலாம். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு வெளியூர் போகிறது, புதிய தொழில் தொடங்குறது, பணம் சார்ந்த அனைத்து விஷயங்கள் செய்யலாம். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா விபத்துதாரி. ஆயிலும் கேட்டேராவது, இந்த 3 வருஷத்துக்கு விபத்துதாரி. கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவிர வர்றது, மனக்குழப்பம், வீண் நிலைச்சல், இதெல்லாம் இருக்கும். ஆனால் சுபகாரம் அனைத்தையும் தவிர்க்கணும். தினமும் செய்யக்கூடிய வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடும் செய்யணும். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிக வேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. இதுதான் இதில் முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரை. பூஷம் மனசம் உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரை பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் வீடு, வண்டி, வாகனம், சுபகாரியம் எல்லாம் செய்யலாம். வாங்கிய கடன் திருப்பி கொடுத்தா அந்த கடன் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருக்கிறவங்க மருந்து எடுத்துக்கலாம், நோய் தீர்ந்துடும். பாதியில் நின்று கட்டிட வேலைகளை துவங்கினா அந்த கட்டிட நல்லபடியாக கண்டு முடிச்சிடும். அனைத்து சுகாதாரம் உகந்த நாள். இது நம்மளுக்கு காரிய சக்தி ஆகக்கூடிய நாள். இதெல்லாம் இந்த தாரையை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. புனர்பூசம், விசாகம், போராட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைலாம் சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல் உண்டாகும், மனத்தடமாற்றம் உண்டாகும், முடிவெடுப்பில் சிக்கல், காரிய தடை, இதெல்லாம் உண்டாகும். அனைத்து சுபகாரங்களே அதை தவிர்க்கணும். இதில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கறவங்க பண்ணக்கூடாது, தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, இது நிலம், ஆடை, ஆபரணம், இதெல்லாம் எதுவும் வாங்கக்கூடாது. எது வாங்கினாலும் இதில் முடக்கம் உண்டாகும். அனைத்து சுபகாரங்களை தவிர்த்துட்டு தினமும் செய்யக்கூடிய வேலையில் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரை. திருவாதிரை, சுவாதி, சாதியம், அந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாவது, மற்ற நம்ம செயல்களில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகுது. அனைத்து சுகாதாரங்களும் இதில் செய்யலாம். பூமி சம்பந்தமான விஷயங்கள், வேலைக்கு மனு போடுறது, போட்டித் தேர்வில் கலந்துக்கிறது, மற்ற எல்லாமே நம்ம செய்யலாம். இது சாதகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. மிருகசீரிசு, சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரி. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சுபகாரியங்களை தவிர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உடலில் சொருவு, மனதில் இணைப்பு, கவலை, பணிகள் செய்யறதுல நாட்டில் இருக்காது. அதனால் இதில் செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடாது,
வீண் வம்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கே எந்த இதுவும் நம்மளா போய்ட்டு ஒரு ஆர்குமெண்ட்டில் இது பண்ணக்கூடாது. திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரம் மைத்திரதாரை. இது வந்து நம்ம ஜென்ம வச்சு 8வது நட்சத்திரமாக வரதுனால சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு புதிய காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. அதனால் வந்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்ய மாட்டாங்க. சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, நகை வாங்குறது, சேலை வாங்குறது, அது மாதிரி சுபகாரியங்கள்லாம் சுபகாரியம் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் செய்வாங்க. சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. இதில் வந்து நட்பு வட்டங்கள் விரிவடையும். மற்றபடி எல்லாம் ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய தாரை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி. அனைத்து சுபதசைகளுக்கும் வந்தது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரி. அனைத்து சுப செயல்களுக்கும் வந்தது. பூமி சம்பந்த நிலைகள், நிலம் பத்திரப்பதிவு செய்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துறது, நம்மளோட ஆதரவு உதவி இதில் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், தொழில் சம்மந்தப்பட்ட பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள்லாம் பண்ணலாம். திருமணத்துக்கு நகைப்புற வாங்குறது, தொழில் தொடங்குறது, தொழில் ரீதியான வெளியே வெளிநாடு வெளியூர் போகிறது, தொழிலை விரிவுபடுத்துறது, இது மாதிரி அனைத்து சுபகாரியங்களும் எல்லாம் செய்யலாம். இந்த தாராபுரம் எதுக்காக நம்ம வந்து போட்டோம்னா, இது வந்து ஏற்கனவே ஒரு 3 மாதம் நான் என்னுடைய நட்சத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சொல்கிற மாதிரி தான் வந்து அது நடக்குது. நம்மளுக்கு ஒவ்வொரு தாரையும் ஒவ்வொரு பிரச்சனை இது வருது. சுபகாரிய தாரையில் அது மாதிரி சாதகமான வாய்ப்புகள் நடக்குது. இதை வந்து எல்லோரும் வந்து ஒரு 3 மாதமாக ஃபாலோ பண்ணி இது உங்கள் லைஃப்பில் நடக்குதா, அதை எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, இது எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் 100% தவிர்க்க முடியாது. தியானம், மனக்கட்டுப்பாடு எல்லாம் இது பண்ணோம்னாலும் அப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். இல்லை சூழ்நிலைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு விளக்கம் தரேன். நன்றி, வணக்கம்.